டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் போராட்டம். இந்த போராட்டத்தை யார் முதல்ல தொடங்கினாங்க? ஏன் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்றாங்க? உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் எப்ப தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 12ஆம் தேதி நீட் தேர்வு ரத்தாச்சுல. அதை தொடர்ந்து ஒரு இயக்கம் வந்து ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்றாங்க. அந்த இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NSUI. அந்த இயக்கத்தோட தலைவர் வினோத் ஜாகர். அவரு தான் முதல்ல இந்த போராட்டத்தை தொடர்ந்தாரு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துல ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா கட்சி. அவங்க வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண உடனே ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. இதை தொடர்ந்து அடுத்தது ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனம் வாசுக் என்பவர் வந்து ஜூன் 28ஆம் தேதி இந்த போராட்டத்துல வந்து ஜாயின் பண்றாரு. அவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டார். சரியா? இந்த சோனம் வாசுக் என்பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லாம நிறைய பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேத்துக்கு வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. சரியா? இவர் வந்து சமூக ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரியா? சரி, இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதற்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவருக்கு கீழே தான் தேசிய தேர்வு முகாமை இருக்குது. அதாவது NTA வந்து இருக்குது. அப்போ இவரை தாண்டி எப்படி இந்த நீட் பேப்பர் லீக் ஆச்சு? அதனால இவரு தான் இதை பொறுப்பேற்கணும், இவர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய முக்கிய கோரிக்கை. அடுத்ததாட்டு 2026ல நீட் யூஜி தேர்வு வந்து பேப்பர் லீக் ஆச்சுல, அதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து பண்ணனாங்களே அதை கண்டித்தும், அதுக்கப்புறம் இதனால பல்லாயிரம் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து ரொம்பவே மன உளைச்சல்ல ஆயிருக்கிறாங்க. அதனால இதுக்காகவும் நாங்க போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுல இதுவரைக்குமே 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 20 பேர்த்துக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1 கோடி ரூபாய் உழுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டத்தோட இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த போராட்டம் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உண்ணாவிரதம் போராட்டம் சொல்லலாம். உண்ணாவிரதம் போராட்டம் யாரு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் என்பவர் பண்ணினாரு. அதாவது இந்த போராட்டத்துல ஜூன் 28ஆம் தேதி கலந்துகிட்டார்ல, அவரு கலந்துகிட்ட அன்னையில இருந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணாரு. பச்சை தண்ணி மட்டும் தான் இறங்கும், சாப்பிட மாட்டாரு. அப்படியே அமைதியான முறையில மக்களுக்காக, அதாவது மாணவ மாணவிக்காக நீட் தேர்வை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து குரல் கொடுக்கறதுக்காக அமைதியான முறையில உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டார். ஜூன் 28ஆம் தேதி இவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார்ல, ஜூலை 18ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் இவரை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்கன்னா மருத்துவமனைக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. சரியா? அதனால மருத்துவமனைக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. எந்த மருத்துவமனைக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சப்தர்ஜங் மருத்துவமனையில போய் அவரை முதல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. சரியா? அங்கதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு டெல்லி உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி மெடான்டாவுக்கு மாற்றப்பட்டாரு. அங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே நான் வந்து உண்ணாவிரத போராட்டத்துல தான் ஈடுபடுவேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரத போராட்டத்துல தான் இன்னும் வரைக்குமே இருக்காரு. சரியா? சரி, இப்படி ஓகே. உண்ணாவிரத போராட்டம் இவர் மட்டும் தான் எடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தொடர்ந்து கூடாலேயே ஒரு சிலர் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல முக்கியமா வந்து இவரை ஜூலை 18ஆம் தேதி மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுச்சுல, அதை தொடர்ந்து காக்ரோச் ஜனதா கட்சியோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் திப்கே. அவர் என்ன பண்றாருன்னா, நான் உண்ணாவிரத போராட்டம் எடுக்கேன்னு சொல்லிட்டு ஜூலை 18ஆம் தேதியில இருந்து அவருமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. இது இப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் திடீர்னு ரொம்பவே கலவரமா ஜூலை 20ஆம் தேதி ரொம்பவே பயங்கரமா வெடிக்குது. சரியா?
அதுல என்ன காரணத்தினால வெடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த போராட்டக்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்த நோக்கி அணிவகுப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போறதுக்கு முடிவெடுத்திருந்தாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணனாங்கன்னா, இத தடுக்கிறதுக்காக வந்து லத்தி சார்ஜ் எடுத்தாங்க. சரியா? அப்புறம் கண்ணீர் புகை இது எல்லாமே பயன்படுத்துனாங்க. லத்தி சார்ஜ் எடுத்தாங்க. போலீஸ் ஓகே. ஆனா என்ன பண்ணுனாங்கன்னா, கண்ட மேனிக்கு போராட்டக்காரங்களோட மாணவ, மாணவிகள கண்ட மேனிக்கு அடிச்சாங்க. சரியா? இதனால நெறைய பேத்துக்கு மண்டை உடைஞ்சு, கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு இந்த மாதிரி ரொம்பவே காயத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இதுவரைக்குமே எத்தன பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க போலீஸ்லயும் சரி, மாணவ, மாணவிகளும் சரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போலீஸ் பாதுகாப்பு படையினர்கள் வந்து 118 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸ் அறிக்கையில இருந்தே சொல்றாங்க. அப்புறம் வந்து போராட்டக்காரங்கள்ல ஈடுபட்டாங்கல்ல, அதுல எத்தன பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 60 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இது யார் சொல்லியிருந்தாங்கன்னா, மருத்துவமனையினர்கள், டாக்டர்ஸ், அப்புறம் பிளஸ் போலீஸ் அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? மொத்தம் சில அறிக்கையில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 180 பேர் வந்து இதுவரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. 70 பேர்த்த வந்து காவலர்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா? இந்த போராட்டக்காரங்கள. அந்த அளவுக்கு ஜூலை 20ஆம் தேதி இந்த கலவரம் ரொம்பவே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு. சரி ஓகே. இந்த கலவரம் என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே பெருசா வெடிக்க ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு சரி, இந்தியா முழுசும் சரி, எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதரவு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு முறைகேடு நடந்துச்சுல்ல. இதனால நெறைய மாணவ, மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க. நாளையுள்ள ஜெனரேஷன் மாணவ, மாணவிக்காக தான் இவங்க குரல் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரத்தத்த சிந்தி, சாப்பிடாம, தண்ணிய மட்டும் குடிச்சுக்கிட்டு, அங்கே தங்கி, அங்கே எழும்பி போராட்டம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் பார்த்து எல்லாருமே வியந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆதரவு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நடிகர்களும் சரி, அரசியல்வாதி கட்சி தலைவர்களும் சரி, ஆதரவு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பிரகாஷ்ராஜ் என்பவர் வந்து டைரக்ட்டா அந்த போராட்ட தளத்துக்கு போயிட்டாரு. போய் என்ன பண்ணுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மாணவ, மாணவியலுக்காக ஆதரவு குடுத்து, குரல் கொடுத்து இவரு வந்து ஸ்ட்ராங்கா பேசினாரு. சரியா? அதுவுமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு புத்தகத்த பிடித்து காட்டுனாரு. வண்டியில ஏறி நின்னு ரவுண்ட்ஸ் போனாரு. அந்த அளவுக்கு ஆதரவு குடுத்து கத்தி பேசினாரு. சரியா? அதுக்கப்புறம் அவரு கூட யாரெல்லாம் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹபானா ஆஷ்மி, ஸ்வரா பாஸ்கர், குணால் கம்ரா, பூனம் பாண்டே இவங்க எல்லாருமே நேர்ல வந்து சந்திச்சு என்ன பண்ணாங்கன்னா, குரல் குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம பல நடிகர்கள் எல்லாருமே வீடியோ மூலமா ஆதரவு தெரிவிச்சாங்க. எல்லாருமே வந்து இந்த நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கோரிக்கையும் வைக்கிறாங்க. சரியா? இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் போய் வந்து ஆதரவு குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, வாத்ரா பிற காங்கிரஸ் தலைவர்களுடன் சேர்ந்து கல்யாண் மார்க் முன்பு அமர்ந்து போராட்டம் பண்ணுனாங்க. சரியா? அந்த அளவுக்கு கத்தி, மக்களுக்கு ஆதரவாட்டு, மாணவ, மாணவிகளுக்காக ஆதரவாட்டு நீட் தேர்வ ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் வந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் வந்து பிரதமர் மோடியும் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னாங்க? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. சரியா? போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே அல்லேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. கைது பண்ணுனாங்க. இதுவரைக்குமே நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். பார்த்துட்டு தான் இருந்தோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களையுமே விடல. அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிரியங்கா காந்தி, அப்புறம் வந்து வாத்ரா, பிற கட்சி காங்கிரஸ் தலைவர் கூட வந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இவங்க எல்லாருமே குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து வீடியோ பதிவு மூலமா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. சரியா? இது மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா என்ன பண்ணுனாங்கன்னா, அவங்களுமே வந்து நீட் தேர்வ ரத்து பண்ணி கோரி, அவங்களுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஆதரவ வந்து வீடியோ மூலமா தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நெறைய தலைவர்களும் சரி, நடிகர்களும் சரி, டைரக்ட்டா மாணவ, மாணவிகளுக்கு ஆதரவாக நீட் தேர்வுக்காக நெறைய மாணவிகள் இறந்தாங்கல்ல, அதுக்காகவும் என்ன பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா அங்க போயின்ட்டு போராட்டம் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே. அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திய கைது பண்ணுனாங்களா? இத குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் சார்பாக ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீட் தேர்வு
குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகளை கண்டிக்கத்தக்கவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற விரும்பத்தக்காத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்துக்கு இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும். நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதாக பொய்யான வாக்குகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கி நம்முடைய பார்வை. இதை கட்சி தொடங்கிய போதே நம் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம். நம் மக்களின் உணர்வுகளை மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும். அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இச்சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக சார்பாக ஒரு கடிதம் மூலமா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நீட் தேர்வு இருந்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா நல்லா இருக்குமா? இந்த போராட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.